மேடம் உங்கள் லொக்கேஷன் வந்துட்டேன். ஆ வாங்க மேடம். ஸ்கேனர் காட்டுங்க. சாரி மேடம், உங்கள் ஆர்டரை வர வழியில் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னங்க இவ்வளோ இரஸ்பான்சிபிளா பேசிட்டு இருக்கீங்க? மேடம் உங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. எந்த பிரச்சனையும் இல்லாமலாங்க இந்த நேரத்தில் எலி மருந்து ஆர்டர் போட்டிருக்கீங்க, அதுவும் 4 பாக்கெட்டு. எங்க வீட்டில் எலி பிரச்சனை இருக்கு, அதனால தான் ஆர்டர் போட்டேன். எலி பிரச்சனை இருக்குன்னா ஒன்று காலையில் ஆர்டர் பண்ணணும், இல்லை நைட்டு ஆர்டர் பண்ணணும். இப்படி மிட் நைட்டில் ஆர்டர் போடுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? ஆமாங்க, என் வாழ்க்கையை முடிச்சுக்க தான் நான் ஆர்டர் போட்டேன். எனக்கு வாழவே பிடிக்கல. ப்ளீஸ் வச்சிருந்தா கொடுத்துருங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். உங்களை மாதிரி நானும் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் ட்ரை பண்ண வந்தாங்க. உங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியில் யார்ட்டையா சொல்லிடுங்க, இப்படி உள்ளேயே வச்சுட்டு கஷ்டப்படாதீங்க. எனக்கு எங்கள் அப்பா அம்மா ரொம்ப இஷ்டம். அவங்க இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. 1 hour ஆக்சிடெண்ட்டில் என் அம்மா, என் அப்பா, என் தம்பி எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. இந்த வீட்டில் எல்லாரும் ஒன்றா இருந்தோம். இப்போ அவங்க இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல. அவங்க இல்லைன்னு நினைக்கும் போது அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இந்த தனிமையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதனால தான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணேன். ஏங்க ப்ளீஸ் அழாதீங்க. நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லைன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க, உங்கள் சொந்தக்காரங்களாம் நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் அப்பா அம்மா ஞாபகம் வச்சுப்பாங்க. நீங்களும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டீங்க, அப்புறம் உங்கள் அப்பா அம்மா இருந்ததுக்கான ஒரு மெமரிஸ் கூட இந்த உலகத்தில் இல்லாமல் போயிடுங்க. உங்கள் அப்பா அம்மா தம்பி எல்லோரும் நீங்கள் இங்கே இருக்கணும்னு தாங்க ஆசைப்படுவாங்க. என் ஒய்ஃப் என்னை விட்டு போனதுக்கப்புறம் எனக்கும் இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் தாங்க தோணுச்சு. ஆனால் அப்போலாம் என் ஒய்ஃப் சொன்ன ஒரு விஷயம் தாங்க எனக்கு ஞாபகம் வரும். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் எல்லாரும் ஒரு பர்பஸோடு தான் பிறக்கிறாங்கன்னு சொல்லுவாள். எனக்கு எப்போல்லாம் என் லைஃப்பை முடிச்சுக்கலான்னு தோணுதோ அப்போல்லாம் என் ஒய்ஃப் சொன்ன விஷயத்த நினச்சி பார்த்துப்பாங்க. எனக்கு என்னமோ என் ஒய்ஃப் சொன்ன என் லைஃபோட அந்த பர்பஸ் இதான் நினைக்கிறேங்க. கடவுள் நீங்கள் வாழணும்னு நினைக்கிறாரு போல, அதான் என்ன அனுப்பி வச்சிருக்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல லைஃப் காத்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்களும் அதை நம்புங்க. ஒரு தடவை லைஃப்பை ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுங்களேன், லைஃபே வேறு மாதிரி இருக்கும். நாளையிலேருந்து லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. சத்தியமாக இனிமேல் அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டேன்.